ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 42 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். என்னோட சேனலில் பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். எபிசோட் 42 ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹீரோயின் அண்ட் அவங்க அப்பா இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமா நான் தான் பிளான் பண்ணி உன்னை கொலை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. கேட்டுட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பா, நான் கேட்டது உண்மையா, என் காதுல இப்ப விழுந்தது உண்மையா, சொல்லுங்க உங்ககிட்ட தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அவங்க அப்பா வந்து என்ன பதில் சொல்றது தெரியாம நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, எங்க ரெண்டு பேரும் தனியா விடு, நீ கொஞ்ச நேரத்துக்கு வெளியேறி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. ஹீரோவும் அங்கேருந்து போயிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கறா, நீங்களா பண்ணது, நீங்க எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப அந்த அப்பா சொல்லுவாங்க, ஆமா நான் தான் பண்ணேன், நான் தான் இது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணேன். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நீங்க எப்படி இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க, அது ஒரு கிட்னாப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாங்க, நான் ரிக்ரெட் பண்ணல, ஏன்னா அவனுக்கு இது தேவைதான், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் அவனுக்கு ஒரு லெசன் எடுக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் கத்துவா, நான் உங்களை இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையே, நான் பார்த்த ஆளே நீங்க கிடையாது, இப்போ நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், அவங்க பண்ற அதே தப்பு நம்மளும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி இங்க கீழே உட்காரா சோஃபால. இங்க ஹீரோயின் உட்காந்துட்டு சொல்றா, என்னால முடியல, நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டு அழுதுட்டு இருப்பா. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, நீ என்னோட பொண்ணு, நீ ஞாபகம் வச்சுக்கோ, அதுவும் இல்லாம ஹீரோட ஃபேமிலி, ஹீரோ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க உனக்கு தெரியும் தானே, அதுவும் இல்லாம நீ தான் அவனோட விக்டம் வேற, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா உன் அண்ணனையும் அவன் கொண்டுட்டான், எல்லா தப்பும் அவங்க பண்ணிட்டாங்க, உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியுதா, நம்ம தான் இதுல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல நீங்க என்ன சொன்னாலுமே அது வந்து ஈடாகாது, அதுவும் இல்லாம அங்க இருக்க ஆளுங்க எல்லாமே என்னையும் சேர்த்துதான் வந்து கன் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, இல்ல நான் பயம்பூத்த தான் சொன்னேன், யாரையும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, இல்லப்பா என்னால இதுக்கப்புறம் உங்களை நம்ப முடியாது, இதுக்கப்புறம் யாருமே நம்ப முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்து வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வரான். ஹீரோ வந்தோடனே நம்ம ஹீரோயின் தான் பேச ஸ்டார்ட் பண்றா. என்னால இப்போ உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது, என்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்ல ஆர்கியூ பண்றதுக்கு, அதுவும் இல்லாம நான் ஒத்துக்கிறேன், நீ சொன்னப்ப நான் நம்பல, என் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் அதுக்காக ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ அவ கேட்பா, அப்ப எதுக்காக வந்த, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டேன், வந்து என்னை கத்துவ ஆர்கியூ பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே பார்க்கல. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, அப்ப எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ வந்து பார்க்க கஷ்டமா இருந்துச்சு, அது உன்னை பத்தி நான் வரிடா யோசிச்சேன், அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க ஹீரோயின் வந்து அழுவா, ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர போறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டான். ஹீரோயின் ஷோல்டர்ல கை வச்சு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாப்பா, இவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்றான், புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லுக்கை வச்சுட்டு ஹீரோயின் பாப்பா. அப்ப ஹீரோ கேட்பா, ஏன் இந்த மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல நீ வந்து என்னை வந்து கத்துவ, என்கிட்ட வந்து நீ தான் கரெக்டுன்னு சொல்லுவ அப்படின்னு நினைச்சேன், ஏன்னா நீ சைலண்டா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ என்ன பண்றதா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவன் கேட்பான், எதை பத்தி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல எங்க அப்பா பத்தி தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு உன்னை கம்மியா தான் தெரியும், பட் தெரிஞ்ச வரைக்குமே நீ வந்து யாருமே வந்து பனிஷ் பண்ணாம விட மாட்டா, தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா பனிஷ் பண்ணிடுவேன், ஸோ எங்க அப்பா என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்வான், எதுவுமே பேச மாட்டான் ஹீரோ, சைலண்டா இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவ பின்னாடில இருந்து தெரியாம கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, நான் ஹீரோ கிட்ட போய் நானே தான் சொல்லலான்னு உண்மையை ஒத்துக்கிட்டேன், ஏன்னா நான் பண்ணல, நசீர் தான் பண்ணான், நசீர் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போய் இதை ஒத்துக்கிட்டா அவன் வந்து என்ன நம்பிடுவான் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் அப்ப சொல்ல போகும்போது அவ பின்னாடி நின்று கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி நீங்க ஏதோ வரி பண்ணிக்காதீங்க, அவ வந்து சரியாயிடுவா சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, இல்ல உனக்கு தான் நம்ம பொண்ணை பத்தி தெரியும்ல, அவ ஜஸ்டிஸ் எது நியாயமோ அந்த சைடா நிப்பா, அவ ஹீரோ கிட்ட மட்டும் போய் சேர்ந்துட்டானா நம்ம எல்லாமே அவுட்டு,
நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் நடக்கக்கூடாது, என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும், ஹீரோ சைடு போய் நிற்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த அப்பா பேசிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் பேசிட்டு வந்துட்டு இருப்பா. என்னோட மனசு ஃபுல்லா உடஞ்சு போயிருக்கு, யாரா நம்புறதுன்னே தெரியல, மறுபடியும் எப்படி எங்க அப்பாவை நம்ப போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெக்கவர் ஆயிடுவ, எல்லாம் சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆறுதல் சொல்வான். அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்கு வந்து பழைய ஞாபகம் தான் வருது, என்னோட பாஸ்ட்ல சின்ன வயசுல எங்க அப்பா எனக்காக எவ்வளவு பண்ணுவாங்க தெரியுமா, என்னை எவ்வளவு லவ் பண்ணுவாங்க தெரியுமா, எனக்காக அந்த வேர்ல்டே வந்து கொண்டு வந்து என் கையில கொடுப்பாங்க, நான் என்ன கேட்டாலுமே எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இந்த சைடு நம்ம ஹீரோக்கும் ஃபிளாஷ்பேக் போவோம். ஃபிளாஷ்பேக்ல வந்து ஹீரோயினோட அப்பா, அதாவது ஹைதர் வந்து அவன் நடிக்கிற மாதிரியும், இவன் வந்து சின்ன வயசுல வந்து வழியில துடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ மூஞ்சியே மாறிடும், செம்ம கோவமா இருப்பான். அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க அப்பா வந்து எப்படி நீ வந்து என் பையன்கிட்ட சேருவ அந்த மாதிரி சொல்லி வந்து அவன் அடிப்பாங்க ஹீரோவை. ஸோ அதெல்லாம் வந்துட்டுருக்கோம். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பற்றி பேசிகிட்டு இருப்பா. ஒரு நாள் வந்து நான் வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாவுக்கு போகலான்னு இருந்தேன், பட் என்னால் போக முடியல, அந்த சினிமா எங்கள் அப்பா வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா பற்றி பேசிகிட்டு இருப்பா. அப்போ வந்து நான் மயங்கி விழுந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அதே ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோக்கு போவோம். ஸோ அந்த டைம் வந்து ஹீரோவும் ஹீரோட தங்கச்சியை வந்து ஒரு பேஸ்மெண்ட்ல போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க ஹீரோ வந்து அவனோட தங்கச்சியை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து அந்த தங்கச்சி சொல்வா, ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேருந்து பார்த்து சொல்வா. இவங்களுக்கு தெரியாது, ஸோ அது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ ஹைட்டுக்காக வந்து அவ தங்கச்சியை தான் தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டு பார்க்க சொல்லுவான் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஹீரோட மனசுல போயிட்டு இருக்கோம். அவன் வந்து கண் கலங்கி இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். அவனோட பிஏ தான் கால் பண்ணுவான் ஆஃபீஸ்லேருந்து, இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது 3 o'clock வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், நான் ஆஃபீஸ் போகிறேன், மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ எப்படி இந்த டைம் போவ, ஆல்ரெடி உனக்கு அடிபட்டிருக்கு, நீ எங்கேயோ போவேனா, நீ இங்கே ஏறி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணுவான். ஸ்மைல் பண்ணிட்டு, பாரு நீ எவ்வளோ சீக்கிரமாக வந்து மூவ் ஆன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்லை உன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, அப்போ நானும் வரேன், உன்னை யாராச்சும் பார்த்துக்கணும்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு யாரும் பேபி சீட்டர் தேவையில்லை, நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயின்ல, இல்லை உனக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது, நான் வருவேன், வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு கூட்டு போவான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும், என்ன மாரி நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ கேட்பான், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே கேட்பான். இங்கே ஹீரோயின் சொல்வா, இல்லை வேற எதுவும் இல்லை, ஏன்னா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இப்படி போகிறத வந்து ஹாப்பி மூமெண்ட் தானே. ஸோ இப்படி போகிறத வந்து சித்தி பொண்ணு பாப்பா பார்த்துட்டு செம்மையா கோவப்படுவா. அவன் என்ன சொல்வானா, நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன், ஹீரோயினை கண்டிப்பா கொலை பண்ணுவேன், அதுவும் ஹீரோ லைஃப்லேருந்து உன்னை கண்டிப்பா தூக்குவேன், ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வில்லத்தனமா சித்தி பொண்ணு பேசிட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ஆஃபீஸ் வராங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து நியூஸ் தெரியும் போல, அவங்க வந்து கிட்னாப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து விசாரிப்பாங்க, இப்போ ஓகேவா நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நசீர் வருவான். நசீர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பான், நீ ஓகேவா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா, இவ்வளவு நாளா நான் டென்ஷன்ல இருந்தேன், உனக்கு ஏதோ ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நசீர் சொல்லுவான். அப்போ வந்து இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவமாயிருவான். நசீர் எப்ப வரானோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோ கோவமாயிருவான்ல, சோ செம்மையா கோவமா இருக்கான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவையும் பாப்பான், நசீர் கிட்டயும் பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து நசீர் சொல்லுவான், எனக்கு புரியுது நீ எவ்வளவு வந்து பயத்துல இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு, உண்மையிலே நீ பயந்து போயிருப்ப அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து, இப்போ நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து நசீர் கிட்ட சொல்லுவான், பரவாயில்ல இப்ப நாங்க ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன், அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒன்னா தான் எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் பாத்துப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்து நசீருக்கு பதில் சொல்லும் போது ஹீரோ மூஞ்ச பார்த்துட்டு தான் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா நசீர் கிட்ட, இதுக்கப்புறம் இந்த டாபிக் பத்தி பேச வேணாம்,
போதும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நசீர் ஆமா கரெக்ட் தான், இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், அதுவும் இல்லாம உனக்கு யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ கண்டிப்பா வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அவன் பின்னாடி தள்ளிட்டு நசீர் பின்னாடி போய் நின்றுட்டு ஆமா இது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு, நானே அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா சரி மீட்டிங் வேற இருக்கு நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இடுப்புல கை வச்சு அவன் கிட்ட எழுதுப்பான். ஸோ 2 பேரும் வந்து ஒரு கியூட்டான ரொமான்டிக் மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் ஹீரோ கிட்ட தானே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சிரிப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான் நீ வந்து என்னோட ரூம்ல வந்து ரெடி ஆகு, நம்ம அங்கேயே வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் மீட்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு போவான். இங்க நம்ம நசீர் வந்து செம்மையா கடுப்பாவான், கோவத்துல அப்படியே உச்ச கட்டத்துல இருப்பான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரை காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஏதோ டாக்குமெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக ஹீரோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போ அவளோட முடிவு வந்து ஹீரோ மேல படுது. இங்க நம்ம ஹீரோ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஹீரோயினை தான் பாத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் திரும்பி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீரோ வந்து ஆல்ரெடி ஹீரோயினை தான் சைட் அடிச்சிட்டு இருப்பான். சோ இது வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவ வந்து நான் வந்து இது வந்து மாத்த சொல்றேன் பிஏ கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. இங்க இவங்க 2 பேரும் கியூட்டான மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு கேட்பான் ஹீரோயின் என்ன பண்ணா, அவங்க அப்பா தான் பண்ணாங்க தெரிஞ்ச அப்புறமா அவ எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டா, அவங்க அப்பாவுக்கு எதிராகவே பேசினா, கேள்வி கேட்டா, அப்புறம் வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் எனக்கும் வந்து ஆச்சரியமா தான் இருக்கு, நான் அவகிட்ட நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் என்ன நினைச்சேன் அவன் வந்து ஹைதரோட பொண்ணு தானே, ஹைதர் மாதிரி தான் யோசிப்பான்னு நினைச்சேன், பட் அப்படி இல்ல, இவ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா, இவ வந்து எது கரெக்டோ எது நியாயமோ அதுக்காக தான் நிக்கிறா, இவ அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி எடுத்து கேள்வி கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஃப்ரெண்டு சொல்லுவான் ஆமா அதுதான் இவ கிட்ட ஸ்பெஷலாவே இருக்கு, இவ வந்து ஒரு கரெக்டான பொண்ணு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் நேத்து நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், அப்போ வந்து சைல்ட்ஹுட்ல நாங்க ஒரு காட்டன் பார்ப்போம், அதை பத்தி ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் எனக்கு ஐடியா தோணுது, நம்ம இதே பண்ண என்ன, அதே காட்டனை மறுபடியும் போட்டா என்ன, சோ அவளும் மைண்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதுவும் இல்லாம நான் அவளுக்கு இது ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ எனக்காக அவ லைஃபை ரிஸ்க் பண்ணி எனக்காக சேவ் பண்ணிருக்கா என் லைஃபை, சோ அவ லைஃபை பத்தி கூட கேர் பண்ணாம எனக்காக வந்து வந்திருந்தா, சோ அவளுக்காக இன் ரிட்டர்ன் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால இது பண்ணலாம் இந்த சர்ப்ரைஸ் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இங்க வந்து ஃப்ரெண்டும் ஓகே நான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்ப அந்த ஃப்ரெண்டு கேட்பான் இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கலாய்ப்பான். ஃப்ரெண்டு என்ன மீன் பண்றானா, அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான் இதுக்கு பின்னாடி வேற எந்த விஷயமும் இருக்காது நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்க்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் நீ என்கிட்ட அடி வாங்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் ஃபன்னியா பேசிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வரா, வந்து கேக்குறா எது கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான் சாப்பிடறதுக்காக. அவ வந்து பார்த்துட்டு எனக்கு டெலிஷியஸா இருக்கு, பார்க்கும் போதே நான் சாப்பிட போறேன், எனக்கு செம்மையா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கலாய்க்கிற மாதிரி இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவான். இங்க 2 பேரும் வந்து ஃபன்னியா சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. சோ அப்போ வந்து நம்ம ஹீரோ தான் சொல்லுவான் உனக்கு வந்து எப்படி சாப்பிடணும் நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ரொட்டி மாதிரி இருக்கு, அந்த ரொட்டியில மேல வந்து சாஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஹீரோ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதுல போடுறான், அப்புறம் கொஞ்சம் லெமன் புளிலான்னு போறான் அது மேல. சோ அப்போ வந்து ஹீரோயின்ல லெமன் வேணாம் எனக்கு லெமன் போட்டா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவா. இல்ல லெமன் தான் சாப்பிடணும், உனக்கு எப்படி இது சாப்பிட்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இல்ல எனக்கு லெமன் போடாம இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்ட் எல்லாம் பண்ணி ஹீரோயின் கையில கொடுப்பான். ஸோ ஹீரோயினும் வாங்கிட்டு சாப்பிடுவா. எம்மையா இருக்கு செம்ம டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிடுவா. அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் போல அது. இங்க நம்ம ஹீரோக்கும் ஒன்று ப்ரிப்பேர் பண்றான். ப்ரிப்பேர் பண்ணி லெமன் போட்டு அதை வந்து அவன் ஃபோல்டு பண்ணி அவன் சாப்பிட்றான். ஸோ 2 பேருமே சாப்பிட்றாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான் நீ வேணா ட்ரை பண்ணி பாரு லெமன் போட்டது செம்மையா இருக்கும் உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான் சரி அப்படின்னு ஒரு டீல், நீ வந்து என்னோடது லெமன் போடாதது ட்ரை பண்ணு, நான் உன்னோடது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் கை கொடுத்துப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஊட்டி விடுவான், ஹீரோயினும் வந்து ஹீரோ ஊட்டி விடுவான். 2 பேரும் ஒரே டைம் வந்து ஊட்டி விடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஹீரோ சொல்லுவான் என்ன இருந்தாலுமே இந்த லெமன் போட்டதான் நல்லா இருந்துச்சு, வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா எனக்கு வந்து என்ன இருந்தாலும் எதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருமே வந்து ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வாயில வந்து சாப்பிட்றது வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொமான்டிக்கா வந்து அதை தொடச்சி விடுவான். ஸோ இங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஆக்வர்ட் ஆயிடும். அப்புறம் வந்து 2 பேருமே சாப்பிட்டுப்பாங்க. இங்க வந்து
ஒரு ஃபன்னியான மூமெண்ட், 2 பேருமே வந்து ஒரு கியூட்டான மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. 2 பேருமே சிரிச்சுப்பாங்க. ஹீரோ சிரிப்பான், ஹீரோயின் சிரிப்பா. ஸோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் இல்ல சித்தி பொண்ணும் நசீரை தான் காட்டுறாங்க. சித்தி பொண்ணு செம்மையா கத்துவா. இந்த மாதிரிலாம் பண்ணாத, இன்னொரு வாட்டி ஹீரோவை நீ வந்து ஹர்ட் பண்ண நினைச்சா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு கத்திட்டு இருப்பா. அப்போ வந்து நசீர் கேட்பான், ஹீரோ வந்து எதுக்காக இங்க வந்தா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, நீங்க இதுக்கு வந்த ரீசன் ஏதோ இருக்கு, பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு, என்ன விஷயம் சொல்லு, ஹீரோட பாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்போ வந்து அவ வந்து யோசிச்சுட்டு இல்ல, ஹீரோ வந்து இப்போதைக்கு ஏதோ பண்ற மாதிரி இல்ல, சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து நசீர் கேட்பான், அவன் எப்படி ரெஸ்ட் எடுப்பான், அவனுக்கு தான் குண்டடி பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ வந்து சித்தி பொண்ணு ஷாக் ஆவா, என்னது குண்டடியா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆவா. அப்போ நசீர் கேட்பான், ஏன் உனக்கு தெரியாதா, அன்னைக்கு நடந்த கிட்னாப்பிங்ல வந்து அவனுக்கு வந்து கன் ஷாட் பட்டுச்சு அப்படின்வா. அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்ல, இன்னொரு வாட்டி நீ அவனை ஹர்ட் பண்ண நினைச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், நானே வந்து கொல்லுவேன், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. இங்க வந்து நசீர் வந்து மனசுல நினைப்பான், நம்ம 2 பேரும் இந்த விஷயத்த ஒரே மாதிரிதான் இருக்கும், அன்கன்ட்ரோலபிளா லவ் வச்சிருக்கோம் நம்மளுக்கு பிடிச்சவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவன் ரூம்ல தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சித்தி வரா, கையில வந்து கத்தியோட வரா. வந்துட்டு நம்ம ஹீரோயின் செமையா பயப்படுறா. என்னாச்சு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து சித்தி சொல்வா, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னாலதான் என் பையனுக்கு வந்து கன்ஷாட் பட்டிருக்கு, அவனுக்கு என்ன வலி வலிச்சதோ அதே வலி நான் உனக்கு கொடுப்பேன், அப்பதான் வந்து ஹைதருக்கு வந்து பழி வாங்கின மாதிரி ஆகும், அவன் பொண்ணை ஹர்ட் பண்ணாதான் ஹைதருக்கும் வலிக்கும், உங்க 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து நைஃப் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை குத்துலான்னு போறப்போ பின்னாடி நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருவான் கைய பிடிச்சிட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், அவ என்னோட பொண்டாட்டி, அவளை நீங்க டச் பண்ண நான் விட மாட்டேன், அவளை நீங்க டச் பண்ண நான் விட மாட்டேன், நீங்க அவளை டார்ச்சரை பண்ணக்கூடாது, முதல்ல 2 பேரும் வெளியே போங்க இந்த ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அங்கேருந்து 2 பேருமே போயிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பான், நீ ஓகேவா, உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆச்சா, ஏதாவது பண்ணாங்களா, நீ ஓகேவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு கேட்பான். இங்க நம்ம ஹீரோயின் அழுதுட்டே இருப்பா. ஹீரோயின் சொல்லுவா, இல்ல எனக்கு எதுவும் அவள் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், சரி நீ இங்கே ஏறி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து அந்த சித்திக்கிட்ட தான் வந்து கத்துறான், நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்க, நம்ம என்ன கொலைக்காரங்களா, கொலை பண்ற அளவுக்கு போறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, கொஞ்சமாச்சும் ஏதாவது யோசிச்சு பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இனிமேல் நீங்க அவளை தொடக்கூடாது, அவ இன்னோசென்ட், அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப வந்து சித்தி கேப்பா, நீ ஒன்னும் நம்புறியா, அவ ஹைதரோட பொண்ணு தானே, அவளை மாதிரிதான் இருப்பா, நீ எப்படி நீ அவளை நம்புற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், அது ஹைதரோட பொண்ணுலாம் கிடையாது, இப்ப அவ என்னோட பொண்டாட்டி, என்னோட ஒய்ஃப், அவ நீங்க அவளை தொடக்கூடாது, இதான் நான் லாஸ்ட் வார்னிங் தரேன், இன்னொரு வாட்டி நீங்க அவ சைடே போக கூடாது, அவளை இந்த விஷயத்துல இருந்து தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அப்போ வந்து சித்தி பொண்ணு கேப்பா, நீ எப்படி நீ அவளை நம்புற, அவ இன்னோசென்ட்லாம் கிடையாது, அவ உங்ககிட்ட கேம் விளாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்லுவான். பட் நம்ம ஹீரோ வந்து அவளை கண்டுக்கவே மாட்டான், அவளுக்கு பதிலே சொல்ல மாட்டான். சித்தி கிட்டதான் சொல்வா, இன்னொரு வாட்டி நீங்க அவ பக்கம் போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடுவான். இங்க சித்தி பொண்ணு கத்திட்டு இருப்பா, நான் முதல்ல கல்யாணம் பண்ணாதீங்க, என்ன கல்யாணம் பண்ணீங்களே நீங்க, அதுவே உங்களால தடுக்க முடியல ஹீரோயினை கல்யாணம் பண்றத, அதை பாத்தீங்களா, இப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணி நிக்கிறான், அதையும் நீங்க பார்க்கதான் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கத்திட்டு கோவமா போயிடுறா. இங்க வந்து சித்தி வந்து வில்லத்தனமா மூஞ்சி வச்சிட்டு இருக்கா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அந்த ரூம்ல வந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வரான், வந்துட்டு ஹீரோயினை பாக்குறான். பார்த்தா அவ அழுதுட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கண்ணை தொடச்சு விடுறான். ஹீரோ மனசுல நினைக்கிறான், என்னால நீ அழுவுறது கூட பார்க்க முடியல, அவ்வளவு வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ எதுவுமே கவலைப்படாத, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது, இன்னொரு வாட்டி உன்னை யாரை தொடணும்னு நினைச்சாங்களோ அவங்க வந்து என்ன ஃபேஸ் பண்ணி ஆகணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தண்ணி கொடுக்குறான். தண்ணி குடி, இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் தண்ணி கொடுக்குறான். அவளும் குடிக்கிறா. நீ இங்கே ஏறி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறப்போ நம்ம ஹீரோயின் வந்து கை பிடிப்பா, உனக்கு வந்து ப்ளீட் ஆகுது, அந்த கன்ஷாட் பட்டிருக்கோம்ல அதுல இருந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இல்ல இது முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும், வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்டன் திருப்பி அந்த இடத்துல வைக்க போவா. அப்போ வந்து அவ கையெல்லாம் வந்து உதறும். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், கையை பிடிச்சிட்டு, உன் கையெல்லாம் ஷேக் ஆகுது, ஒன்னும் இல்ல முடிஞ்சு போச்சு, நான் இங்க தானே இருக்கேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க ஹீரோயின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ இருப்பா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். இங்க நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சுட்டு போறப்போ நம்ம ஹீரோ முதல்ல இருக்க தழும்ப பாத்துருவா. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிப்பா. அப்ப நம்ம ஹீரோ பாப்பான், இவ எதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாப்பா ஹீரோயினை பார்த்தா
நம்ம ஹீரோயின் வந்து அந்த தழும்ப பார்த்து ஷாக் ஆகி நிப்பா. கடவுளே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. இங்க எபிசோட் 42 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 43 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. So see you in the next video. Bye bye.